சேலம் ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் திடீரென பார்த்தீங்களா அலங்காரத்தில் திடீரென காட்சி கொடுத்த அம்மன். குழந்தை வரம் வேண்டி ஆயிரக்கணக்கானவங்க அம்மன் கோவில் முன்னாடி திரண்டதுனால பரபரப்பாக இருக்குது. சேலம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயிலில் நடைபெற்ற சாதம் குவித்து வேண்டுதல் வைபவத்தில் ரொம்பவே பிரபலமாக பரபரப்பாக இருக்குது. சேலம் சாமிநாதபுரம் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் ரொம்ப சிறப்பான பூஜைகள் நடைபெறும். அம்மனுக்கு காய்கறிகள், சிறுதானியங்கள், கீரை வகைகளை சாதத்தோடு கலந்து கும்பப்படையல் அப்படிங்கிற பெயரில் படையல் வைத்து பூஜை செய்யப்படுவாங்க. இந்த படையலை வாங்கி செல்லக்கூடிய பக்தர்களுக்கு விரைவில் நீண்ட நாளாகவே திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணமாகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது, நாள்பட்ட வியாதிகள் இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குது. மேலும் அம்மனுக்கு படைத்த அந்த அன்னத்தை சாப்பிட்டு வந்தாலே நோய் நொடிகள், தீராத பிரச்சனைகள் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த மாரியம்மன் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சேலம் சமயபுரம் மாரியம்மன் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். நீங்கள் இந்த ஆலயத்திற்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறவங்க மறக்காமல் எங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய அனுபவங்களையும் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலுமே இது மாநிலத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதற்கண்டே குவிய தொடங்கியிருக்காங்க. நீண்ட வரிசையில் காத்திருந்து குழந்தை வரம் வேண்டி தொட்டில் கட்டி வேண்டுதல் வைப்பாங்க. மேலுமே திருமண வரம் வேண்டி ₹1 ஞானத்தை ஒரு மஞ்சள் துணியில் சூலாயுதத்தில் கட்டியும் வேண்டுதல் வைப்பாங்க. வந்திருந்த பக்தர்கள் அனைவருமே கும்பப்படையல் சாதத்தை பிரசாதமாக கொடுக்கப்படுவாங்க. சேலத்தில் கடந்த 2 மாதங்களாகவே அமாவாசை தினத்தன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் குழந்தை வரம் வேண்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அதிகாலை முதலே இந்த கோவில் முன்பு திரண்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் இந்த ஆலயத்திற்கு போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம இந்த ஆலயத்திற்கு யாரெல்லாம் போகலாம், என்ன பிரச்சனைகள்லாம் தீரும், மேலுமே இந்த ஆலயத்தில் ரொம்பவே ஸ்பெஷலான எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் இந்த ஆலயத்திற்கு போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே மாரியம்மன் அப்படின்னு சொன்னாவே நமக்கு முதல்ல ஞாபகம் வருவது திருச்சி சமயபுரம் தான். அந்த திருச்சி சமயபுரத்தை போலவே குழந்தை வரம் தரக்கூடிய சேலத்து சமயபுரம் மாரியம்மன், அதாவது தொடர்ந்து ஒரு 3 அமாவாசை இன்னைக்கு கும்பப்படையல் பிரசாதத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா புத்திர தோஷம் தீரும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. திருச்சி சமயபுரத்தை போலவே சேலம் சாமிநாதபுரத்தில் சமயபுரம் மாரியம்மன் குடிகொண்டிருக்கிறாளுங்க. அமாவாசை இன்னைக்கு அங்கு பார்த்திங்களா வழங்கப்படக்கூடிய இந்த கும்பப்படையல் பிரசாதம் கிடைப்பது பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். முன்னொரு காலத்தில் வேப்ப மரத்தின் கீழே சுயம்புவாக எழுந்தருளி இருந்தால் அம்மன். பூசாரியோட கனவுல தோன்றியவள் சிலையா வடித்து வழிபட உத்தரவு கொடுத்திருக்காங்க. அதன்படியே சமயபுரம் உட்பட அவள் ஆட்சி புரியக்கூடிய 27 இடங்களில் இருந்து புற்று மண்ணை எடுத்து கொண்டு வந்து சுதை சிற்பமாக வடிச்சிருக்காங்க. 6 அடி உயரத்தில் இருந்த அம்மன் பார்த்திங்களா அருள் பாலிக்கிறாங்க. இங்கு பிரம்மாண்டமான பூஜைகள் நடைபெறுங்க. அமாவாசை அன்னைக்கு குறிப்பாக நடக்கக்கூடிய சிறப்பு பூஜைக்காக முதல் நாள் அதிகாலை 12 மணிக்கு கும்பப்படையல் பூஜை செய்வாங்க. அதற்காக பயிறு, கத்தரிக்காய் சேர்த்து இந்த குழம்பு தயார் செய்யப்படுவாங்க. முருங்கைக்கீரை பொரியல், அதே மாதிரி சப்த கன்னியரை குறிக்கும் வகையில் பச்சரிசி மாவினால் செய்த 7 மாவிளக்கு உருண்டை வாழை இலையில் வைக்கப்படுவாங்க. பிறகு ஒரு மாவிளக்கில் மட்டும் தீபம் ஏற்றப்படுவாங்க. பின்னாடி அடுத்ததாக பார்த்தோமா உடுக்கை அடித்து பூஜை செய்வாங்க. மாவிளக்கில் எரியக்கூடிய அந்த தீபத்தில் அம்மன் ஜோதி வடிவமாக வந்து கும்பப்படையல் உணவை ஏற்பதான் ஐதீகம். ஸோ பூஜை முடிந்ததும் அம்மனுக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட அந்த கும்பப்படையலில் இருந்து ஒரு கைப்பிடி அளவு உணவு மட்டும் எடுத்து கொடுப்பாங்க. இதை குழந்தை வரம் நீண்ட நாளாகவே குழந்தை வரம் வேண்டவங்க, குழந்தை வரம் இல்லாதவங்க இதை பார்த்திங்களா சாப்பிடுவாங்க.
இப்படி தொடர்ந்து ஒரு 3 அமாவாசை மட்டும் இந்த கும்பப்படியல் பிரசாதத்தை சாப்பிட்டா போதுங்க. எப்பேற்பட்ட பித்ரு தோஷமாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி புத்திர தோஷமாக இருந்தாலும் அது அனைத்துமே தீர்ந்து நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்கும். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் குறிப்பாக கிடைக்கும். மேலுமே இங்கு பார்த்தீங்களா புத்திர தோஷம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகார தலமாக இந்த ஆலயமானது இருக்குது. இங்கு தொட்டில் கட்டியும் மடி சுமந்தும் கோவிலை வலம் வருவாங்க. தொட்டில் கட்டுவதில் மஞ்சள் துணியில் உள்ளே அம்மனோட சிறிய சிலை இருக்கும். அதை பார்த்தீங்களா அது மடி சுமக்கக்கூடிய வழிபாட்டில் பஞ்சலோக அம்மன் சிலையானது இருக்குங்க. இந்த வழிபாட்டுக்கு கட்டணம் வசூலிக்கப்படுவாங்க. இது தவிர பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற ₹1 நாணயத்தை மஞ்சள் துணியில் முடிந்து அம்மனுக்கு முன்புள்ள திரிசூலத்தில் கட்டுவாங்க. இப்படி கட்டி வழிபட்டோம் அப்படின்னா நாம் நினைத்தது எல்லாமே நடக்கும். தீராத பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்களா தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். முழு நம்பிக்கையோடையும் நீ இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தீராத பிரச்சனைகள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அற்புதம் நிறைந்த பல்வேறான விஷயங்கள் எல்லாமே நடைபெறும். அதே மாதிரி சேலம் சமயபுரம் முக்கியமாக குழந்தை வரம் என்றவங்க இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். அதே மாதிரி தீராத பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மனை போலவே இந்த சேலம் சமயபுரம் மாரியம்மனுமே ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஆலயமாய் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இறைவன் அனைவருக்குமே பொதுவானவர். அவர் விரும்பினா சின்ன இடத்துல அமர்ந்து பெரும் நன்மைகளை செய்வார் அப்படிங்கிறது சாட்சியாக சேலத்து சாமிநாதபுரத்தில் வண்டிப்பேட்டை பகுதியில் தான் கம்பீரமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன். இந்த அம்மனை வேண்டி கொண்டோம் அப்படின்னா நம்ம வேண்டியது அனைத்துமே கிடைக்கும். அதே நேரத்தில் இங்கு வரக்கூடிய பக்தர்கள் நம்பிக்கையோடு போகிறாங்க. அதிலும் அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இருக்குது. அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து கும்பப்படையில் இட்டு அதை குழந்தை இல்லாத தம்பதியருக்கும் உடல் நலம் வேண்டியும் பிரசாதமாக பெற்று சாப்பிட்டா ஆயிரக்கணக்கான மக்கள் வரிசையில் நிற்பது அந்த அம்மனோட சக்தியை சொல்லாமல் சொல்கிறது. மேலுமே இந்த கும்பப்படையல் பிரசாதத்தை வரிசையில் நீண்ட நேரம் பார்த்திங்களா அதை நின்று வாங்கி அதை சாப்பிட்டு மகிழ்வாங்க. ஒரு சின்ன தெருவில் சின்ன இடத்துல ஒரு இளைஞரால் உருவாக்கப்பட்ட திருமேனியில் இந்த அகிலமே என்னோட பார்வையில் வாருங்கள், என்னிடம் உங்களோட கவலைகளை தீர்ந்து மகிழ்வோடு திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகிய கண்களில் கருணை வழிய முகத்தில் அன்பு நிறைந்து வழிய சகல அலங்காரங்களோட அபயம் தருகிறாள் மாரியம்மன். இந்த கோவிலோட நிர்வாகியும் பூசாரியுமான சதீஷ்குமார் கோவிலை பற்றி நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. நாங்களே இதே பகுதியில் நீண்ட வருடங்களாக வசிக்கிறவங்க. என்னோட தாத்தா சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு வந்தார். பூசாரி குடும்பம் என்று எங்களை சொல்லுவாங்க. அவர் வேப்ப மரத்தில் சுயம்புவாக எழுந்தழு அம்மனை எனக்கு அடையாளம் காட்டியது முதல் நானும் அம்மனை மனதார வழிபட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அப்படி தான் கனவுல வந்த அம்மன் தனக்கு இந்த இடத்துல சில ரூபம் வேண்டும், இங்கே நான் அமர விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருள்வாக்கு தர அதற்கு பிறகு உருவாக்கியது தான் இந்த 7 அடி உயர சமயபுர அம்மன் சிலை. சமயபுரம் உள்ளிட்ட அவள் ஆட்சி செய்யக்கூடிய 27 இடங்களில் இருந்து புற்றுமண் எடுத்து வந்து அவள் அருளால் பிரதிஷ்டை செஞ்சோம். அவளை மீண்டும் பார்த்திங்களா கனவுல ஒரு ரூபாய் காசை மஞ்சள் துணியில் வைத்து என் மீது முழு நம்பிக்கையோடு வேண்டி கொண்டு வரவங்களுக்கு நிச்சயமாக அவங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேற்றி வைப்பேன் அப்படின்னு சொல்ல, அதன்படி இங்கு வரவங்க அனைவருமே மஞ்சள் துணியில் காசு முடிந்து கட்டி வேண்டிக் கொள்வாங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற. மேலுமே ஒவ்வொரு அமாவாசையும் ரொம்ப விசேஷ பூஜையோட மொச்சைக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வைத்து முருங்கைக்கீரை பொரியலோட படையலிட்டு பச்சரிசி மாவு விளக்கு ஜோதியில் அம்மனை பார்த்திங்களா ஆவாகனம் செய்து அம்மனுக்கு படைச்சு அதை குழந்தை வரம் வேண்டியும் உடல் நலம் வேண்டியும் வரவங்களுக்கு பிரசாதமாக வழங்கி வராங்க. இதுவும் அவள் கட்டளையின் இதுவரை சின்ன தடங்களும் இல்லாமல் நிகழ்ந்து வருகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் இந்த பிரசாதத்தை முழு நம்பிக்கையோடு வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சி வருவது இந்த அம்மனோட சக்தி அன்றி வேறேது. நாம் அங்கிருந்த போது மணியனூரை சேர்ந்த தம்பதியர் சக்திவேல் ஜெயபிரியா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்களா கையில் தொட்டில் வைத்து கண்களில் நம்பிக்கையோட அம்மனை வணங்கியிருக்காங்க. அவங்களோட வேண்டுதல் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னோம். அதே மாதிரி சமயபுர அம்மன் இங்கு அமர்ந்து ஏராளமான பக்தர்களுக்கு நன்மைகள் மற்றும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி
இங்கே பார்த்தீங்களா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பது ரொம்ப அருள்மிகு சக்தி மாரியம்மன் பார்த்தீங்களா ரொம்ப பெரிய விஷயமா அமைஞ்சிருக்கு. பல்வேறோட குறைகளை தீர்க்கக்கூடியவ தான் இந்த சேலம் சமயபுரத்து மாரியம்மன். முழு நம்பிக்கையோடு இது நீங்களுமே போயிட்டு இந்த ஆலயத்திற்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான யோகங்கள் எல்லாமே அமைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க நாங்களுமே அந்த அம்மனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் முழு நம்பிக்கையோடும் முழு உறுதியோடும் இந்த ஆலயத்திற்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே நிறைவேறும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதாவது தீர்வு வேணும் அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகியம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ. உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.